Hi, hello everyone, welcome back. Today recipe Unniyappam. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1.5 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 to 5 hours நல்லா ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெல்லப்பாகு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்துக்கோங்க. இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல பழுத்த ஒரு 5லேருந்து 6 பழம் நல்ல பழுத்த பழமா பார்த்துக்கோங்க. இதை நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்ச வெல்லத்தை இது கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை இன்னொரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த அரைச்ச மாவை புளிக்க வைக்கணும். ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் புளிக்க வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு 6 to 8 hours ஆகுது கண்டிப்பாக மாவு புளிக்க வைங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாவில் கலந்துக்கலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கு. எப்போ நீங்க சுட போறீங்களோ அப்போ நீங்க மாவை எடுத்து இதுல நம்ம தேங்காவை நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். போடாமலே நல்லா சாஃப்டா தான் வரும் இது. இப்போ இதே மாதிரி குழிப்பணியார கல் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு வேக விடுங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சாஃப்டான உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.